கங்குவா படத்தினுடைய ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கிறத தொடர்ந்து ஸ்டுடியோ கிரீன்ஸ் மேலே ரொம்பவே வெறுப்போடு தான் ஃபேன்ஸ் இருக்காங்க. கங்குவா படம் இனி எப்போ ரிலீஸ் ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு போக்கையுமே பார்க்க முடியுது. அண்ட் முக்கியமாக கங்குவா படத்துக்கு முதல்ல இருந்த எதிர்பார்ப்பு இப்போ இல்லாமலேயே போயிருக்கு. பட் இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்த டயத்தை கார்த்திக் சுப்ராஜ் கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வராரு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட சேர்ந்து தான் அடுத்ததா சூர்யா படம் பண்ண போறாரு. அந்த படம் பற்றின அப்டேட்டையுமே ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் பத்தின ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. சூர்யா 44 பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ ட்விட்டர்ல கார்த்திக் சுப்ராஜ் தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தை பத்தி படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, படம் சொல்ல போனா இன்னும் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே 80 கோடி ரூபாய் அந்த படம் வசூல் செஞ்சிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடிடிக்கு வித்து போயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் தான் சூர்யா 44 வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் வந்துட்டு வாங்குது அப்படிங்கிறதுனாலேயே அதுக்கு பயங்கரமான நெட்ஃபிளிக்ஸ் வாங்குது அப்படிங்கிறதுனாலேயே படத்து மேல அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம கார்த்திக் சுப்ராஜ் ரீசெண்டா எடுத்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நிலையில சூர்யா 44 பத்தின கார்த்திக் சுப்ராஜ் இயக்குறதுனால படத்துக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கிறதோட இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா தரமான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. அண்ட் முக்கியமா டேக்லைனையுமே சொல்லியிருக்காங்க, லவ் லாட்டர் வார், அதாவது காதல், நகைச்சுவை அண்ட் அதே நேரத்தில் பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் கொண்ட படமா தான் இந்த படம் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, சொல்லப்போனால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ இது ஒரு வெற்றி படமாக தான் அமையும். மீன்வேல் கங்குவா ரிலீஸ் ஆகுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வாடிவாசல் படத்துல சூர்யா நடிக்கிறாரா நடிக்கலையா, இதுதான் லாஸ்ட் 6 மாசமாவே ஒரு டாபிக்கா இருந்துச்சு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டாரு, கண்டிப்பா இந்த படத்துல நடிக்க மாட்டாரு, ஹிந்தி ஒழிப்பு பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்களை சூர்யா மேலேயும் முன் வச்சுட்டு வந்தாங்க. ஆனா வாடிவாசல் படத்துல சூர்யா தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியா இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. வெற்றிமாறன் இயக்கத்துல சூர்யா நடிக்கக்கூடிய வாடிவாசல் படத்தினுடைய அனிமேஷன் அண்ட் கிராபிக்ஸ் பணிகளை வந்துட்டு மேற்கொள்றதுக்காக வெற்றிமாறன் லண்டனுக்கு புறப்பட்டு போக போறாராம். இப்போ அதுக்கான ஒர்க், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்துட்டு முழு வீச்சுல நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்னு எல்லாமே விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முழு வீச்சுல நடக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ வெற்றிமாறன் இயக்கத்துல சூர்யா வாடிவாசல் படத்துல நடிக்கிறது கன்ஃபார்ம் தான். அவருக்கு பதிலா இவர் நடிக்கிறாரா அவர் நடிக்கிறாருன்னு லாஸ்ட் 6 மாசமா இந்த தகவல் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப சூர்யா தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டோவோட வந்துட்டு வெளியாகி இருக்கு. ஸோ அவர் நடிக்கக்கூடிய இந்த படத்துக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கு. ஜெய்பி மாதிரி இது ஒரு தரமான படமா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஒரு ஹைப்பும் இருக்கு.